வந்து ஹேங்கர் பேக்கெட். இது என்ன 1 கிலோ பட்டியோ பாப்பா? இது வந்து 2 கிலோ பட்டி கவனம். நிறைய பேர் பார்த்துட்டு அதை சேகரிக்கணும்னு சொல்லியிருக்கேன். உங்களை சொல்லனே இல்லை, நாங்க அதை முட்டை பட்டி பார்த்தா அதே மாதிரி. அப்ப இப்ப வந்து அந்த வீட்டை வந்து அந்த வாடகைக்கு கொடுக்கறதுக்கு அவர் எங்களை சொல்லியிருந்தார். ஆனா நாளையில இருந்து இப்ப ஃப்ரிட்ஜை திறந்தா நீ போத்தலா நெல்லிக்கிரஸ் தான் இருக்க. எப்படி மட்டும் அனைவருக்கும் வணக்கம். நான் ரசாயினி. நான் ஜோவேல். அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா அக்கா வந்து அக்காட குரல்லே தெரியுது அக்காக்கு வந்து ஏலான்னு சொல்லி. ஏன்னாக்கா குரல் எல்லாம் சரியா அடைச்சு போச்சு. சரியா அடைச்சிட்டு அப்ப அக்காவுக்கு உண்மையாவே 2 நாளா வந்து உடம்பு சரியில்லை. அப்ப இரண்டு பாத்தீங்கன்னு சொன்னா அக்கா வந்து இந்த கிளைமேட் வந்து சரியான வெயிலன. அப்ப அந்த சரியான வெயில். அப்ப அந்த வெயிலுக்குள்ள வந்து என்ன செய்யறது, வேலைக்கு போறபடியா கட்டாயம் வந்து ஒரு நாளும் வேலைக்கு போத்தான் வேணுமேனாக்கா. அப்ப அதுக்காண்டி அக்கா வந்து இந்த வெயிலுகளுக்குள்ள போய் வேலைக்கு போயிட்டு வர்றது ஆளுக்கு இந்த வெயில் சுட்டு ஆளுக்கு வந்து உடம்பு நிலை வந்து சரியில்லை. உடம்பு காய்ச்சல் குணம் ஏன்னாக்கா மற்ற ஒரு 8 மாதிரி அக்காவுக்கு வந்து வீசிங்கும் இருக்குன்னு. அப்ப நல்ல அக்காவுக்கு வந்தே இல்லாத சூழ்நிலை. அப்ப நாங்களும் வந்து வீடியோவும் வந்து குக்கிங்கும் எங்களுக்கு செய்ய இல்லாத ஒரு சூழ்நிலையானாக்கா. அக்கா 2 நாள் அங்க படுத்தா இங்க சமையல் இல்ல. அப்ப என்ன செய்யற, இப்ப ரொசாயினி தான் இன்னைக்கு குக்கிங்ல இறங்கணும் போல. ஆள் செய்யும் என்ன கொஞ்சம். எனக்கு 2 அக்கா இருக்கிற மாதிரி வராது. அதுதான் அக்காக்குரிய அந்த ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பினும் அதுக்காகதான் பாப்பினோம். முட்டை பேட்டிஸ் மற்ற அங்கால எல்லாம் சும்மா பார்க்க ஒரு வித்தியாசமா இருந்தேன். நிறைய பேர் பார்த்துட்டு அதை சேகரிக்கணும்னு சொல்லியிருக்கேன். உங்களை சொல்லனே இல்லை, நாங்க அதை முட்டை பேட்டிஸ் பார்த்தா அதே மாதிரி செய்து பார்த்துனாங்கன்னு வந்தேன்னு சொன்னது கம்மியா கதை கேட்க சொன்னது. எனக்கு அதுக்குள்ள ஒரு நாள் முட்டை வச்சு செய்ததுல அப்ப இதை பார்த்து நாங்கள் அதுல முட்டை எல்லாம் வச்சு செய்து பார்த்துனாங்க. டேஸ்டா இருந்தேன்னு சொல்லி உண்மையா சொல்லி இருந்தது. அப்ப பாருங்க நீங்கள் எங்க இருக்கிறீங்களேன்னு. அதானே. அப்ப நீங்கள் அடிக்கடி இந்த வருத்தங்களை வர வைக்க கூடாது. வருத்தங்களை வர வச்சிடாதீங்க. புதுசா செய்யணும்ன்ற சொல்லி யோசிங்க. ஏன்னா செய்தாதான் உங்களோட திறமையில நாங்க குக்கிங்ல காட்டலாம். எத்தனை பேர் உங்களோட வீடியோ பார்த்து அங்க சமையல் வீடியோ எல்லாம் செய்திருக்கீங்க, சமையல் சாப்பாடு எல்லாம் அந்த வகையில. ஆனா உண்மையிலே இன்றைய பொறுத்தவரையில வெயில் என்று சொன்னா பயங்கர வெயில். இப்ப நானே வேலைக்கு போயிட்டு அங்க ஏதோ கண்ணெல்லாம் சும்மா அந்த குத்த வலிக்கிட்டு தலையும் வலிக்க வலிக்கிட்டு. ஏன்னா வெயில் இன்றைக்கு வந்து ஒரு பயங்கர வெயில். ரொசானிக்கு தெரியுமோ தெரியல. என்னடா இப்ப பள்ளிக்கூட ஸ்கூலும் இல்ல, ரொசானி வீட்டான் இருக்கிறபடியா ரொசானிக்கு இந்த வழியில போற வெயில் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஆனா தெரியுது சரியான வெயில். ஆனா வெளியில வலிக்கடையில தான். ஆனா உண்மையா அந்த வீட்டு இருக்க வந்து இவ்வளவு நாளை விட இன்றைக்கு வந்து சரியான வெயில் கூட எனக்குள்ள இருந்துச்சு. அப்ப வீட்டை சும்மா இருக்கவே எங்களுக்கு கலைக்குது உடம்பு இல்ல. ஓ உண்மையாதான் நாங்க கொஞ்சம் சும்மா வேலை செய்யறாங்க எல்லாமே எவ்வளவு பாமன. அதான் சரியான கஷ்டம். கொஞ்ச நாள் அது இந்த மாதம் வார மாதம் முடிஞ்சாதான் கொஞ்சம் வெயிலும் குறைவா இருக்கும். என்ன செய்யறது அதுக்கேற்ற மாதிரி. இப்ப நீங்கள் மருந்தும் என்ன மாதிரி போட்டதோ மருந்தெல்லாம் மருந்து போடுங்க. போட்டாதான் கொஞ்சம் வருத்தங்கள் சோமா. அப்பதான் நாங்களும் சமையல் காணொலியில போடலாம். சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று நாங்க சொல்லணுமே. அந்த வீடு வந்து ஒரு ஆள் சொல்லிவிட சொன்னதை நாங்களை வந்து வீடியோல எங்களை இந்த தங்களுக்காக இருக்கா எங்களோட வீடியோல இருக்கா கதாச்சி இருக்கா சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னவர். அதுக்காகத்தான் நாங்களும் வந்து மறுபடியுமாக வந்து இந்த ஒரு விஷயத்த நாங்க வந்து சொல்ல போறோம். என்னன்னு சொன்னா அந்த வீடை வந்து நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோல போட்டிருந்தோம். அதை விடத்துக்கிட்டேன்னு சொன்னா பருத்துறை டவுன் HNB பேங்க்கு பின்னுக்கு தான் அந்த வீடு இருக்கு. அந்த வீடு வந்து வாடகைக்கு கொடுக்குறதாமாம். இப்ப வாடகைக்கு கொடுத்தால் ஆனா மற்ற இடங்கள்ல எடுக்கிற அந்த வாடகையை விட அங்க வந்து குறைவா தான் எடுக்கிறது. அப்ப நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டதை பார்த்துட்டு அந்த வீட்டு உரிமையாளர்கிட்ட கால் பண்ணி எல்லாம் காய்ச்சி அங்க போய் கொஞ்ச நாள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் வரும் இருந்தவ. ஒரு ஆள் போய் அங்க அந்த வீட்டுல இருந்தினோம். இப்ப என்னன்னு சொன்னா அவையில அந்த மாதத்தோட வெளியில போறினோம். அப்ப இப்ப வந்து அந்த வீட்டை வந்து அந்த வாடகைக்கு கொடுக்கறதுக்கு அவர் எங்கள்ட்ட சொல்லியிருந்தார். ஆனா முதல் இருந்ததை விட இப்ப வந்து நிறைய இந்த தளவாடங்கள் எல்லாம் செய்திருக்கு நம்மளு சொல்லி தளவாடங்கள் எல்லாம் போட்டிருக்கான். மற்றது வீட்டும் கொஞ்சம் டிசைன் எல்லாம் தண்டி இருக்காமன்னு சொல்லி மற்ற அதோட கொஞ்சம் கம்ஃபர்டபுளா செய்திருக்காம இந்த வாராக்கள் இருந்து போகக்கூடிய மாதிரி.
அதை நீங்கள் ஒரு வீடியோவில் போடுங்கன்னு சொல்லி இப்போ எங்களுக்கு நேற்று கால் பண்ணி சொல்லியிருந்தோம். அப்போ உங்களுக்கு இங்கால நீங்கள் வெளி மாவட்டங்களில் இருக்கிற நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கிற நீங்கள் சஜலாம் இங்கால யாழ்ப்பாண பக்கங்கள் பொயின்பெற்ற பக்கங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தங்குறதுக்கு என்ன மாதிரி வீடுகள் வசதிகள் இருக்குமென்னு சொல்லி யோசிக்க தேவையில்லை. ஏற்கனவே நாங்கள் அந்த வீடியோவில் போட்டிருக்கோம். அந்த நம்பரும் நீங்கள் அதில் கண்டெக்ட் பண்ணி நீங்கள் கேட்சி கொள்ளலாம். விலையை பற்றி யோசிக்க தேவையில்லை. என்ன காரணம்னு சொன்னால் வளமையாக எடுக்கிற அந்த நார்மலாக நாங்கள் ஒரு ரூமில் தங்கினாலே அந்த ரூமுக்கு ஏற்ற ஒரு வாடகை எடுப்பினோம். ஆனால் இது வந்து ரூம் இல்லை, வீடு ஃபுல்லாகவே வீடு. எல்லாமே பாவிக்கலாம். எல்லாமே பாவிக்கலாம். ரூமுக்கும் எல்லாம் இருக்குது. எல்லாமே குளிக்கிற வசதிகள் தலைப்படங்கள் எல்லாமே இருக்குது. அப்போ நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இல்லை கண்டெக்ட் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த வீட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வேணுமா? ஆனா உண்மையிலே அந்த வீடு வந்து நல்ல ஒரு பெரிய வீடு, மேல்மாடி வீடு. பக்கத்துல கடற்கரை இல்ல, கடற்கரை காத்தும் சும்மா அந்த மாதிரி இருக்கும். அதோட அந்த வீட்டுக்கு மேல அந்த மொட்டை மாடியை அடிச்சுன்னா மொட்டை மாடியை அடிச்சு மேல கோபிசன் போட்டுக்கணும். அதுல இருந்து இருக்கவே சும்மா நித்திர தூக்கும். அப்படியான ஒரு நல்ல ஒரு வீடு தானே அது. அப்ப அதையும் இன்னும் கொஞ்சம் டிசைன் எல்லாம் மாத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தார். நாங்களும் போய் பார்க்க எல்லாம் சொன்னவர் அப்படி சொல்லி நம்ம செய்திருக்கோம்னு சொல்லி இந்த விட இன்னும் வந்து டெவலப்பா வந்து செய்திருக்கோம்னு சொல்லி முக்கியமா சொன்னா நிறைய தளபாடங்கள் எடுத்து போட்டிருக்கணும்னு சொல்லி வாராக்கள் வந்து கூடுதல் தளபாடங்கள் அதுல தானே விரும்புவினோம். படுத்துக்கிறதுக்கும் இருந்து எழும்புறதுக்கும் உரிய நல்ல ஒரு இது தான் விரும்புவினோம். அதுக்கேற்ற மாதிரி நிறைய எடுத்து போட்டிருக்கேன்னு சொல்லி அவரும் சொல்லியிருந்தார். அப்ப நீங்கள் பார்த்துட்டு செய்யலாம். அப்ப என்ன மாதிரி இன்றைக்கு என்ன குக்கிங் செய்ய போறீங்க? இன்றைக்கு வந்து குக்கிங் செய்யவில்லை. குக்கிங் இல்லைன்றபடியே நாங்கள் இன்றைக்கு வந்து ஒரு டைம் வந்து என்ன சொல்றது, அந்த சமைக்கிறதுக்கு சாமான்கள் எல்லாம் முடிஞ்சுது. அப்ப நாங்க அரிசி சாமான்களும் போய் வாங்கிட்டு வந்தோம். நாங்கள் இன்றைக்கு போய் இப்ப பின்னேதான் போயிட்டு வந்தோம் நாங்க. அப்ப கட்டாயம் தேவைதானே அரிசி சீனி எல்லாம் என்ன கட்டாயம் அதெல்லாம். ஆனா என்ன ஒரு மாதமா நாங்களும் போய் அந்த ஜாமான்கள் எல்லாம் வேண்டிட்டு வர்றது. ஒரு மாதமும் ஒரு விலை ஏதோ கூடிக்கொண்டுதான் இருக்கு. கூடிக்கொண்டான் இருக்குது. விலை குறைஞ்ச பாடு இல்ல. அது முண்டை போய்க்கு ஒரு விலையா இருக்கும். அதுவும் சொல்லித்தான் முட்டினா இனி அடுத்த முறை நீங்க வேண்டைக்குள்ள இந்த விலைக்கு வருமோ தெரியாதுன்னு சொல்லி அப்படிதான் சொன்னாங்க. அதோட அது உண்மையான விஷயம். நாங்களும் அதை ஒன்றும் செய்யல. அது பெட்ரோல்கள் மற்ற பொருளாதார பிரச்சனை பயங்கர போய் கொண்டிருக்கிறபடியா விலைகள் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டிருக்கோம். அப்ப இன்றைக்கு என்ன நாங்கள் எங்கட வீட்டுக்குரிய தேவையான நாங்கள் சாமான்கள் எல்லாம் வேண்டி இருக்கணும்னு சொல்லி பாப்போம். என்ன கடத்தாலே நாங்க என்ன வாங்கினோம்ன்றதையும் உங்களுக்கு நாங்க காட்டுறோம். என்ன அப்ப எடுத்துட்டு வாங்க காட்டுவோம். சரி, அப்ப நாங்க என்ன வாங்கினோம்ன்றத பாப்போம். என்னக்கா அப்ப என்ன வாங்கிருப்போம் நினைக்கிறீங்க? அதானே மெயினான இது. பேக் எல்லாம் பெருசா இருக்கு. அப்ப எங்கட மெயினானதை பாருங்க என்னன்னு சொல்லி. இது வந்து நெல்லிக்கிரஸ் போத்துல என்ன இதுல வந்து மற்ற இதுல அந்த வெள்ளை கேன் மாதிரி வரும். அதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு. அதை விட இது வந்து டேஸ்ட்ன்னு சொன்னது. அப்ப இதுவும் வாங்கினாங்க. இது 600 ரூபா. நெல்லிக்கிரஸ்ல ஏற்பட்ட இதுகள் இருக்கு தானே, நல்லன்னு சொல்லி தந்தினோம். அடிக்கிற வெயில கரைச்சி குடிக்க நல்லா தான் இருக்கும். கூழ் தண்ணி வச்சு கரைச்சி குடிக்க நல்லா இருக்கும். ஓ, அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் வந்து மாமா இது 2 கிலோ தான் வாங்கினது. கோதமா நாங்க வந்து கோதுமை பெருசா பாவிக்கிறேன் இல்ல. அப்ப அதுக்காண்டி 2 கிலோ தான் வாங்கினது. தெரியும் தானே கோதுமை வந்து இவ்வளவு ஒரு விளைவான ஒரு இதுன்னு சொல்லி. ஏன்னா இப்ப அதுக்காண்டி பயத்திலேயே அதான் வாங்கினது. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா குளோகாட் தேவையில்லை. என்ன சரி சும்மா கிழமையில ஒரு கத்தானே நாங்கள் அது சரி. என்ன விலை போட்டுக்கிட போன முறை பார்த்தேன் 340 ரூபா போட்டு. அங்கால பாத்தீங்கன்னு சொன்னால் என்னது பயறு 1/2 கிலோ பயறு வாங்கினாங்க. இது என்ன இது? இதான் அக்கா கிட்ட ரவை. இல்ல அக்கா கிட்ட நான் மாவட இதுல வந்து ரவை 1 கிலோ வாங்கினாங்க. வச்சிருக்கோம். இத ரவையில நாங்க ரவை வடை செய்யறோம். நாங்கள் உப்புமா செய்யறோம். நாங்கள் நாளைக்கு ஒரு ரவையில ஒரு லட்டு ஒன்று அடிச்சு விடும். லைபாய் நல்ல உண்மை. நானும் முதல்ல இருந்து லைபாய் தான் பாவிச்சு கொண்டிருக்கேன். ஜோவிலா லைபாயே பழகினது எனக்கு. அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இது என்னது பெருஞ்சீரகம், அங்கால மிளகு,
இதெல்லாம் நான் கணக்கு பண்ணல எல்லாம் கொத்தமல்லி நூடில்ஸ் 150 கிராம். மற்ற இதெல்லாம் வந்து ஹேங்கர் பேக்கெட். இது 1 கிலோ பட்டியோ பாப்பா? இது வந்து 2 கிலோ பட்டி கவனம். இப்ப டீ வைக்கிறக்கா தண்ணி உடைக்குது தானே. இப்படி இருந்த ஐங்கர் பட்டி அப்படியே சுருங்கி 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 இப்ப சின்ன நாடு. என்ன செய்யற விலை கூட்டினா நாங்களும் வந்து இந்த ஒரு கட்டத்துக்கு போகணும். ஒன்னும் செய்யல. இதே இப்ப விலை கூட்டிட்டாங்க போல. 210 ரூபா வித்தது 230 ரூபா. இது வந்து உப்பு பேக்கெட் வாங்கினது. உப்பு பேக்கெட் 2 வாங்கினது. நாங்க வச்சிருக்கோம் உங்களுக்கு போய் கொண்டு போங்க. அங்கே பாத்தீங்கன்னு சொன்னா மஞ்சத்தூள் பேக்கெட் 50 கிராம். அங்கால வெள்ளைப்பூடு இது எவ்வளவு 1/4 கிலோ. 1/4 கிலோ வெள்ளைப்பூடு. மற்றது தேயிலை 1/4 கிலோ. ஆனா விட தேயிலை முடிகிறது கூட. அடிக்கடி பிளேண்டியோ டீயோ குடிக்கிறது தானே. இவ்வளவு போதும் அப்படிங்க. சரி இதை பாருங்க. இதான் நாங்க பாவிக்கிற அரிசிமா பேக்கெட். உண்மையா அந்த பேக்கெட் வந்து விலை கொடுத்த 1650 ரூபா. ஆனா உண்மையாவே நல்ல வருமா? ஆனா இதுல வந்து 2 இருக்கு. ஒன்று வெள்ளை அரிசி மாவு. வெள்ளை அரிசி மாவும் இருக்குது. மற்றது சிவப்பு அரிசி மாவும் இருக்குது. இந்த முறை சிவப்பு எடுத்திருக்கீங்க. சிவப்பு சிவப்பு அரிசி மா இல்ல புட்டோடைய பம்மன் எல்லாம் வைக்கலாம். ஆனா புட்டெல்லாம் நல்ல ஒரு பஞ்சு சாஃப்டா இருக்கும். மினக்கடாது. அப்ப அதுக்காகவே நாங்க இந்த மா பாக்கெட் அம்பலமையாவே வாங்குறோம். நாங்க எனக்கா நல்ல பேக்கெட். நீங்களும் வாங்கி சாப்பிட்டு பாக்கலாம். அங்கால பாத்தீங்கன்னு சொன்னாமா புளி 1 கிலோ புளி. அங்கால இது உடைச்ச உளுந்து. என்னத்துக்கு? ஏன் உடைச்ச உளுந்து? தோசைக்கு. என்ன இட்டலிக்கோ? அதான் நினைக்கிறேன் இட்டலிக்கு அதுன்னு இருக்கு. வேண்டாம் ரவையெல்லாம் போட்டிருக்குறா. அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து பருப்பு 2 கிலோ பருப்பு. அது மஞ்சள் பருப்பு. ஆனா மஞ்சள் பருப்பு இப்ப அவிதக்கா நல்லா உங்கள் சிவப்பு தான் வாங்கினா. இப்ப நாங்க மாத்திட்டேன் கலர். அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா 3 கிலோ சீனி. இது வந்து நீங்கள் வந்து களைச்சு போயிட்டீங்கல்ல. அதுக்காண்டி அக்கா கொண்டு சோடா வாங்கி கொடுத்துறாங்க. அதுக்காண்டி சொன்ன அக்கா காணிக்காண்டி இது வந்து நாங்க 1.5 லிட்டர் தேங்காய். நான் தேங்காய் வந்து விலை கூட்டிட்டு விலை கூட்டிட்டு அப்ப இதுல 1.5 லிட்டர் வாங்கினாங்க. ஆனா உண்மையாவே கூட விட்டு தேங்காய் முடியாது. உண்மையாவே கூட என்ன செய்ய 1 லிட்டர் தேங்காய் 1 கிழமைக்கு குக்கிங் கொண்ட போட. சரி அதுதானா உண்மையாத்தான். அதுல எங்களை விட என்ன முடியாது. குயிக்கா முடிஞ்சிடும். உண்மையாத்தான். அதான் உண்மையாத்தான். இப்ப அக்கா சொல்றதும் சரி. இப்ப சாப்பாடு செய்ய வழி கிடைக்க எண்ணெய் இல்லாம ஏதாச்சும் ஒரு சாப்பாடு செய்ய ஒண்ணுமே செய்யவே இல்லாது. மெயினா வந்து எண்ணெயோ மாவோ கட்டாயம். எண்ணெய் உப்பெல்லாம் கட்டாயம் கொடுத்தான் செய்யணுமே. நான் ஒன்றுமே செய்ய இல்லாது. பாருங்க புளிய. அப்ப இவ்வளவுதான் நாங்க வாங்கிட்டு வந்த வீட்டு சாமான்களை. இப்ப இவ்வளவு இப்ப வேண்டி கொண்டு ஏன் காட்டுறோம்னு சொன்னா நாளைக்கு ஒரு குக்கிங் கொண்ட நீங்க செய்யறது அக்கா. அப்படி உடைச்ச உளுந்துகள் காட்டிக்கிறாங்க. ரவை வேண்டி கிடாக்கு. மற்றது மாவு வேண்டி வச்சிருக்கோம். அங்காளஞ்சு பெருஞ்சீரகம் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் வேண்டி வச்சிருக்கோம். என்ன உங்களுக்கு செய்யலுமோ நாளைக்கு ஒரு குக்கிங் கொண்ட போடணும். ஆனா இதுல இருக்கிற இல்லாதொண்டா கேட்க கூடாது. இருக்கிறத வச்சு நாளைக்கு செய்யணும். மாப்பட்டிய கவனமா வைங்க. மாப்பட்டி இதையும் வச்சு விடுங்க. குளோகாட் வந்து நல்ல பெரிய பட்டி. என்ன இது? எங்களுக்கு இது 1 மாதத்துக்கு காணும். இது எங்களுக்கு 1 மாதத்துக்கு காணும். ஆனா எல்லாரும் திட்டுற ரியானா ஜெரோமி எல்லாரும் எங்களோட ஃபேமிலி எல்லாருமே 1 மாதத்துக்கு காணும். 1 மாதத்துக்கு காணும். பெருசுதானே தானே. நாங்க லக்ஸ் சோப் தான். நீங்க என்ன பாக்குறீங்க? ரொசாயனோட அழகுக்கு காரணம் லக்ஸ் சோப். லக்ஸ் சோப் இல்ல, லைபாய். அது வந்து அம்மா அப்பா தான் லக்ஸ் பாவிக்கிறது. நாம் வந்து லைபாய். ஏன் லக்ஸ் பாவிக்கிறீங்க? லக்ஸ் பாவிச்சா கடும் வெள்ளையா வந்துருமன்றா காண்டி லக்ஸ் பாவிக்கிறே இல்ல.
ஒத்துக்கிறா என்ன உண்மை சோப்புகளை மாத்தினா வந்து இப்படியான பிரச்சனைகள் வரும் முதல்ல பருவெல்லாம் வரும் அதுதான் என்ன செய்யறது அப்ப நாளைக்கு நல்ல கூலா நெல்லிக்கிரஸ் கரைச்சி நீ அப்படி விளையாட்டு நெல்லிக்கிரஸ் நானும் கரை பண்ணானே அதானே அப்ப இது நாளையில இருந்து இப்ப ஃப்ரிட்ஜ் திறந்தா நீ போத்தலா நெல்லிக்கிரஸ் தான் இருக்க ஓ அதோட இது கொஞ்சம் திக்கா விட்டாதான் குடிக்கலாம் கரைச்சி ஒருக்கா சுவையா குடுத்தோம்னு சொன்னா நெல்லிக்கிரஸ் பரவாயில்ல கொஞ்சம் தாத்து குடிக்கலாம் நல்லா இருக்கும் இனிப்பு இருக்கு சொல்றாள் பாருங்க இதுல இனிப்பு இருக்கிறபடியா பரவாயில்ல இரவைக்கு வாளில கரைச்சி ஃப்ரிட்ஜுக்கு வச்சு விட்டா இரவைக்கு விடிய எழும்பி குடிச்சு கொண்டிருக்கு இரவுலயும் பொக்கியா தானே ஆனா இரவுலயும் அம்மா தண்ணி கூட இருக்கு முதல்ல நான் இரவுல தண்ணி குடிக்கிறே இல்ல இப்ப தண்ணி கூட இருக்குதோ பயங்கர பொக்கியா இருக்கு நாங்க உண்மையாவே இது வரைக்கும் வந்து ஃப்ரிட்ஜுக்கு தண்ணி வைக்கவே இல்லை காரணம் ஒருக்கா வச்சு குடிச்சோம்டா அதே ஒரு இதுதான் கேட்டுக்கொண்டு இருக்குமன்றாக்காண்டி நாங்க அந்த போன வருஷம் போத்தலா வைக்கிறது தண்ணி போன வருஷம் வைக்கிறது இனிமே வைக்கிறதே இல்லைன்னு சொல்லி விட்டுட்டேன் நாங்க சின்னாக்கள் அதுல குடிச்சு அதுகளுக்கு சளி ஒரு பக்கம் அதோட ஒருக்கா ரொசாயனி சொன்ன மாதிரி ஒருக்கா வச்சு குடிச்சிட்டோம்னு சொன்னா அள்ளி ஊத்தி அதுக்குள்ளே வச்சு கொண்டுதான் இருக்கும் கூழ் தண்ணி குடிக்க கூடாது சளின்றபடியா அதோட அந்த ஹார்ட் அந்த அடைப்பு வாரதுக்கான காரணமா அந்த கூழ் தண்ணி குடிக்கிறது ஒரு காரணம் கொழுப்புகள் அதால வரும்னு சொல்லி அது முடி கேள்விப்பட்டேன்னா நானா அது உண்மையா தெரியாது உண்மையா கூழ் தண்ணி குடிக்கிறாள் அது அதாலயம் வந்து கொழுப்பு வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லுவேன் இருக்கணும் உண்மைதான் அப்ப அதால நாங்களே அதுல வைப்பானே டைம் வேணுமோ கூழ் தண்ணி நாங்க கொழுப்பு எல்லாம் கரைக்கணும் சும்மாவே இப்ப டயட்ல இருக்குது ஒரு டயட்டும் இல்ல டயட் பதிக்கிற மாதிரி எங்கடாக்க எங்களை பார்த்தா எனக்கு என்ன இதை கொஞ்சம் மெலிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு கல்யாணம் எனக்கு அப்படி எல்லாம் வாயெல்லாம் காட்டுப்பாடு இல்ல எனக்கு என்ன சொன்னது கல்யாண வீடு வரப்போது மெலிஞ்சு காட்டுற அப்படி ஆள் சொன்னது நான் சொன்னேன் சாப்பிடாமல் இருந்து வருத்தங்கள் காய்ச்சல்கள் வந்ததோ கொட்டான் முறியும் ஆனா இப்ப சாப்பாடும் குறைச்சிட்டு கொஞ்சம் அது அப்படி குறைக்கணும் வெயிலுக்கு பசிக்க அப்படி கண்டுபிடிச்சிக்க பாத்தீங்களா அப்படி கைதாங்க வெயிலுக்காக சாப்பாடு எடுக்குது இந்த வெயிலுக்கு வந்து உண்மையாவே தண்ணி தான் விடாது சாப்பாடுல விருப்பமே இல்லை அப்ப அதுக்காண்டிதான் நான் தண்ணியை குடிச்சு சாப்பாட்டை குறைக்கிறேன் அதுக்காண்டி உடம்பு குறைக்கிறதுக்காண்டி எல்லாம் நீங்க நினைக்க தப்பா நினைக்க கூடாது உண்மையில இந்த வெயிலுக்கு நல்லா தண்ணி குடிக்கணும் சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்களும் வந்து இன்னைக்கு வந்து கடைக்கு போய் எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை நாங்க வாங்கினது அதே மாதிரி வாங்கின வந்து உங்களுக்கு நாங்க காட்டிருக்கோம் ஆனா பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் சாமான் தான் ஆனா விலைன்னு சொன்னா விலைன்னு சொன்னா அவ்வளவு விலை சரியான விலை பழமையா நாங்க ஒரு அவ்வளவு காசை கொடுத்து போறதுனால 2 மூட்டை சாமான் பண்றேன் நாங்க ஆனா அது அந்த ஒரு காலம் எல்லாம் முடிஞ்சது பொருள் குறைவு ஆனா உண்மையா இந்த விலைக்கு இவ்வளவுன்னு சொன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் தான் இருக்கும் எல்லாமே அவ்வளவுக்கு ஒரு விலை ஒரு 5000 கொண்டு போனாலே ஒரு ஷாப்பிங் பேக்ல நாங்க சாமான் பின்ன என்ன ஷாப்பிங் பேக்லாம் வேண்டி கொண்டு வர்றோம் முதல் பாக்கெட்டுக்கு காசு கொண்டு போனா ஷாப்பிங் நிறைய காசு வேண்டி கொண்டு வரலாம் ஆனா இப்ப ஷாப்பிங் நிறைய காசை கொண்டு போனா தான் பாக்கெட் நிறைய சாமான அதுதான் அப்படியான ஒரு சூழ்நிலை கூட்டிட்டேன்னு என்ன செய்யறதுன்னு சரி அப்ப நாங்களும் இப்ப இவ்வளவு சாமான வேண்டி காட்டியிருக்கோம் இப்ப நாளைக்கு அதுக்கேற்ற மாதிரி இதுக்குள்ள இருக்கிற சாமானுக்கு ஏற்ற மாதிரி இப்ப நாளைக்கு ஒரு குக்கிங் கொண்டு வரப்போகுது குக்கிங் வர செய்யாடி எங்களை பக்கம் வரக்கூடாது இதுக்குள்ள இருக்கிறதே வச்சு செய்யணும் சரி அப்ப நாங்களும் வந்து எங்களோட வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் எங்களோட வீடியோ பாக்குற நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறோம் பாய்